வெல்கம் டு கித்தியா சமையல் vlogs. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான கடாய் பன்னீர் தான் செய்ய போறேன். இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். இது ஹோட்டல் ஸ்டைல்ல இந்த ரெசிபி இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணியிருக்கோம் வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருமையான கடாய் பன்னீர் தான். இது ஹோட்டல் ஸ்டைலில் இது செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி நான் வந்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதில் கடாய் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. கடாய் மசாலா வந்து நான் வந்து இது இது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியா, மிளகு, மிளகாய் வெத்தல். தனியா எந்த அளவு போட்டிருக்கோமோ அதே அளவு தான் மிளகும் சேர்க்கணும். அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை வந்து 3த்தையும் நல்லா பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த பொடி தான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கடாய் பன்னீர் வந்து எப்போவுமே நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டு செய்யாமல் இந்த கடாய் மசாலா போட்டு செஞ்சால் தான் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு தயிர் எடுத்து சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 கப்பு தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. நான் ஒரு கேப்சிகம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க அதோடு சேர்த்து. இப்போ இதில் வந்து நான் வந்து தயிர் வந்து ஒரு 1/2 கப்பு தயிர் வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து நான் பன்னீருக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து புள்ளியாக இருந்துச்சுன்னா அது வந்து புளிப்பாக இருக்குன்னு அர்த்தம். புள்ளி இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல பன்னீர்னு அர்த்தம். இப்போ அந்த பன்னீர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிரேவியோடு நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சி. இப்போ இது வந்து கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக இப்போ நல்லா இதை நான் கிளறி விட்டுட்டு இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் அந்த கடாய் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு கேப்சிகம் அதை சேர்த்துட்டு இதை தனியாக கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா இதுக்கு ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். அதனால் இதை தனியாக இதை வதக்கி அதில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து அதில் கொட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே இப்போ இதை கிளறி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடுங்க. இப்போ தூவிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஒரு அருமையான கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு வெண்ணெய், கடைசியாக கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு அருமையான கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வேறு என்ன ரெசிபி வேணும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.